ஃபித்ரா என்னும் நோன்பு பெருநாள் தர்மம். ஃபித்ரா என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய தர்மமாகும். முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், அடிமைகள், சிறுவர்கள் மீது இது கடமையாகும். ஒருவர் தமது பராமரிப்பில் உள்ள அனைவருக்காகவும் இந்த தர்மத்தை வழங்குவது அவசியம். புகாரியில் 1503வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ள ஒரு செய்தியை பார்ப்போம். முஸ்லிம்களிடையே உள்ள ஆண், பெண், சிறியவர், பெரியவர், அடிமை, சுதந்திரமானவர் அனைவருக்காகவும் ஒரு சாவு அளவு பேரிச்சம்பழம் அல்லது ஒரு சாவு அளவு தீட்டாத கோதுமையை பெருநாள் தர்மமாக ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். அதை பெருநாள் தொழுகைக்காக மக்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். ஒரு சாவு என்பது இரு கைகள் கொள்ளும் அளவு போல் 4 மடங்காகும். நிறுத்தல் அளவையில் சுமார் 2.5 கிலோ அரிசியாகும். நமது பராமரிப்பில் 5 நபர்கள் இருந்தால் தலைக்கு 2.5 கிலோ வீதம் 12.5 கிலோ அரிசி அல்லது அதற்கான கிரயம் வழங்க வேண்டும். இதுவே ஃபித்ரா என்று சொல்லப்படுகிறது. 2 காரணங்களுக்காக ஃபித்ரா என்னும் இந்த தர்மம் கடமையாக்கப்பட்டுள்ளது. அபு தாவூதில் 1609வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளதை பார்ப்போம். நோன்பாளியிடமிருந்து ஏற்பட்ட வீணான காரியங்களை விட்டும் நோன்பாளியை தூய்மைப்படுத்தவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ரா தர்மத்தை விதியாக்கினார்கள். தொழுகைக்கு முன் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது ஏற்கத்தக்க ஜகாத்தாக அமையும். தொழுகைக்கு பின் ஒருவர் அதை நிறைவேற்றினால் அது சாதாரண தர்மங்களில் ஒரு தர்மமாக அமையும் என்று கூறினார்கள். இந்த உரையை கேட்கும் அனைத்து மக்களும் அதிகமான இபாதத்துகள் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்து பாக்கியத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.